இது ஒரு சாதாரண கிச்சன் டூர் வீடியோ இல்ல. ஒரு நடுத்தர குடும்பத்தின் கதையின் வழியாக எப்படி ஒரு சின்ன மாற்றம் மாசம் 1000 ரூபாய் மிச்சப்படுத்தும் என்பதை விளக்கும் ஸ்டோரி. என்னங்க, உங்க வீட்லயும் காலையில சமையல் பண்றப்போ பெரிய போர் நடக்குதா? நம்ம கண்மணி அக்காவை பாருங்க. சமையல் மேடை முழுக்க பொருட்கள் சிதறி இருக்கு. தேடுற பொருள் கைக்கு கிடைக்கல. எங்க அந்த சக்கரை டப்பாவை எங்க வச்சீங்கன்னு கத்துறாங்க. பாவம், நம்ம செல்வராஜ் அண்ணன் எதுவுமே தெரியாம முழிக்கிறாரு. ஆனா நிஜமான தப்பு செல்வராஜ் அண்ணன் மேல இல்ல, நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன் மேலதான். நம்ம கிச்சனை சரியா ஆர்கனைஸ் பண்ணாததால ஒரே பொருளை திரும்ப திரும்ப வாங்குறது, பொருட்கள் கெட்டு போறதுன்னு நம்ம பட்ஜெட்ல பெரிய ஓட்ட விழுது. இந்த மெஸ்ஸி கிச்சன் ஸ்டோரேஜால ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு எவ்ளோ நஷ்டம் தெரியுமா? இதோ பாருங்க, ஒரு சின்ன ஸ்மார்ட் சேஞ்ச் பண்ணுனா எப்படி கண்மணி அக்கா மாசம் 1000 ரூபாய் மிச்சம் பண்ண போறாங்கன்னு. கிச்சன் வேலையை ஈஸியாக்கி பணத்தையும் சேமிக்க வைக்கிற இந்த ஸ்மார்ட் சேவிங் ஹேக்ஸை இப்ப பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு தி பட்ஜெட் கிச்சன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டபுள் எக்ஸ்பென்ஸ் ட்ராப். செல்வராஜ் அண்ணன் பாவம், அவசரத்துல கடைக்கு போனா ஒரு முறையான மந்த்லி ஷாப்பிங் லிஸ்ட் இல்லாம எதையாவது வாங்கிட்டு வந்துடுவாரு. இப்ப பாருங்க, வீட்ல ஏற்கனவே ஒரு கவர்ல புளி இருக்கு. ஆனா அது கிச்சன் கபர்ட் எங்கேயோ இருட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கு. அத தேட சோம்பேறித்தனம் பட்டுட்டு கண்மணி அக்கா போன்ல, ஏங்க வரும்போது கொஞ்சம் புளி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம பட்ஜெட்ல விழுற ஹிடன் லாஸ். இப்படி தெரியாம நம்ம பண்ற டபுள் பர்ச்சேஸ் அல்லது டூப்ளிகேட் பையிங்னாலேயே நம்ம மாச பட்ஜெட்ல பெரிய ஓட்ட விழுது. நம்ம வீட்டு பொருட்கள் மேல நமக்கு ஒரு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இல்லாததுதான் இதுக்கு காரணம். கண்மணி அக்கா வீட்ல ஏற்கனவே இருந்த அந்த 100 ரூபாய் புளி பாக்கெட் எக்ஸ்பைரி ஆக போகுது. இப்போ புதுசா ஒண்ணு வந்தாச்சு. இப்படி சின்னதா ஒவ்வொரு மளிகை ஜாமான்லயும் நம்ம பண்ற இந்த அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா மாச கடைசியில ஒரு பெரிய தொகையா நிக்கும். இந்த டபுள் எக்ஸ்பென்ஸ் ட்ராப்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நம்மளோட கிராசரி மேனேஜ்மெண்ட்டை எப்படி மாத்தணும்? வாங்க பாப்போம். த டிரான்ஸ்பரன்சி ரெவல்யூஷன். கண்மணி அக்கா இப்ப ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டாங்க. அவங்களோட தாரக மந்திரமே கண்ணுக்கு தெரிஞ்சாதான் காசு மிச்சம் அப்படிங்கிறது தான். நம்ம ஊர் வீடுகள்ல பொதுவா எல்லாரும் பயன்படுத்துற அந்த பழைய ஸ்டீல் டப்பாக்களை மாத்திட்டு எல்லா மளிகை சாமானையும் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்க்கு மாத்திட்டாங்க. இது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க, இது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் சேவிங் ட்ரிக். இப்ப பாருங்க, உள்ள என்ன ஸ்டாக் இருக்கு, எது முடிய போகுதுன்னு செல்வராஜ் அண்ணன் கூட ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடுவாரு. விசிபிலிட்டி இஸ் மணி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்ணுக்கு பருப்பு குறையறது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம மூளை அடுத்த முறை இத கம்மியா வாங்கணும் அல்லது இருக்கிறத வச்சு சமைக்கணும்னு யோசிக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஜார்ஸ் பயன்படுத்துறதால கடையில ஆஃபர் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாம எதையும் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வாங்க மாட்டோம். இதனால உங்க கிச்சன் இன்வென்ட்ரி எப்பவும் கிளியரா இருக்கும். அது மட்டும் இல்லாம உள்ள பூச்சி ஏதாவது வந்தா கூட உடனே கண்டுபிடிச்சு அந்த பொருள் வீணாகாம தடுத்துடலாம். வேஸ்ட் பிரிவென்ஷன் இஸ் வெல்த் கிரியேஷன். இப்படி பண்றதுனால மட்டுமே மாசம் 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை மிச்சப்படுத்த முடியும். லேபலிங் மேஜிக். டப்பாக்களை டிரான்ஸ்பெரண்டா மாத்தியாச்சு. ஆனா அது மட்டும் போதாதுன்னு கண்மணி அக்கா அடுத்த ஒரு ப்ரொஃபஷனல் மேஜிக் பண்றாங்க. அதுதான் கிச்சன் லேபலிங். ஒவ்வொரு ஜார்லயும் அழகா லேபிள்ஸ் ஒட்டியாச்சு. இதனால இனிமே செல்வராஜ் அண்ணன் கிச்சனுக்குள்ள வந்து சக்கரை டப்பா ஏது, உப்பு டப்பா ஏதுல குழம்பவே மாட்டாரு. சமையல் தெரியாதவங்க கூட இப்போ ஈஸியா ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இது வெறும் அடையாளம் காண்றதுக்காக மட்டும் இல்லைங்க, இதுல ஒரு பெரிய சீக்ரெட் சேவிங் டிப் ஒளிஞ்சிருக்கு. கண்மணி அக்கா அந்த பொருள் வாங்கின பர்ச்சேஸ் டேட்டையும் ஒரு சின்ன ஸ்டிக்கர்ல குறிச்சு வைக்கிறாங்க. கூடவே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிற ஒரு முக்கியமான ரூல், பழைய ஸ்டாக்க முன்னாடி வை, புதுசு பின்னாடி வை. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் மற்றும் ஹோட்டல்கள்ல பயன்படுத்துற இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பாலிசிய இப்போ அவங்க வீட்டு கிச்சன்லயும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, புதுசா மளிகை சாமான் வாங்கின உடனே பழைய பொருள் மேலேயே அதை கொட்டிடுவான். இதனால அடியில இருக்கிற பழைய பொருள் காத்து போய் அல்லது எக்ஸ்பைரி ஆகி வண்டு வச்சு வீணா போயிடும். கடைசியில அதை தூக்கி தான் போடணும். ஆனா இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் மெத்தட் மூலமா பொருட்கள் வேஸ்ட் ஆகுறது 100%
தாரகம் தடுக்கப்படுது. வேஸ்ட் ரிடக்ஷன் இஸ் டைரக்ட் சேவிங்ஸ். யோசிச்சு பாருங்க, 1 கிலோ பருப்பு வீணானா கூட அது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 200 ரூபாய் நஷ்டம் தானே. ஒரு வருஷத்துக்கு இப்படி எத்தனை பொருட்கள் வீணாகுதுன்னு கணக்கு பார்த்தா தலை சுத்திடும். அதை தடுக்க இந்த லேபிளிங் அண்ட் டேட்டிங் முறை உங்களுக்கு ரொம்பவே உதவும். இதனால உங்க கிச்சன் இப்போ ஒரு ஜீரோ வேஸ்ட் கிச்சனா மாறிடுச்சு. நம்ம வீட்டு கிச்சன் ரொம்ப சின்னதா இருக்கு, சாமான அடுக்கவே இடமில்லன்னு கவலைப்பட்ட செல்வராஜ் அண்ணனுக்கு கண்மணி அக்கா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அவங்க பயன்படுத்தின அந்த மேஜிக் டெக்னிக் தான் யூட்டிலைசிங் வெர்டிக்கல் ஸ்பேஸ். நம்ம எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, கிச்சன் மேடையிலேயே எல்லாத்தையும் பரப்பி வைப்போம். இதனால சமைக்க இடமே இருக்காது. ஆனா கண்மணி அக்கா மேடைக்கு மேல வீணா கிடந்த காலி இடத்த அழகா கிச்சன் ரேக்ஸ் அண்ட் வால் ஷெல்ஸ் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க, கீழே இருந்த பொருட்கள் எல்லாம் மேல போன உடனே கிச்சன் இப்போ ரொம்ப ஸ்பேஷியஸா ஒரு மாடர்ன் மாடுலர் கிச்சன் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க பண்ணின இன்னொரு புத்திசாலித்தனமான விஷயம் ஜோன் ஸ்பிளிட்டிங். அதாவது சமைக்கும்போது அடிக்கடி தேவைப்படுற எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள், கடுகு டப்பாக்களை மட்டும் கைக்கு எட்டுற தூரத்துல ஒரு குக்கிங் ஜோன் உருவாக்கி அடுக்கிட்டாங்க. காஃபி தூள், சர்க்கரையெல்லாம் பெவரேஜ் ஜோனுக்கு போயிடுச்சு. இதனால என்ன லாபம் தெரியுமா? இது உங்களுடைய டைம் அண்ட் மணி ரெண்டையும் மிச்சப்படுத்தும். சமைக்கும்போது ஒரு பொருளை தேடுறதுக்காக நீங்க அங்கேயும் இங்கேயும் அலையிற அந்த 2 நிமிஷ கேப்ல அடுப்புல குழம்பு வீணா சுண்டாது, கருகாது. இதனால தேவையற்ற எல்பிஜி கேஸ் வேஸ்ட் தடுக்கப்படுது. எஃபிஷியன்சி இஸ் எக்கானமி. சமையல் வேலைய 15 நிமிஷம் முன்னாடியே முடிக்கிறது மூலமா உங்க கேஸ் சிலிண்டர் 1 வாரம் அதிகமா வரும்னா அதுவும் ஒரு பெரிய சேவிங்ஸ் தானே. ஒரு முறை உங்க கிச்சனை இந்த மாதிரி ஸ்மார்ட் ஜோன்ஸா பிரிச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் இந்த மேஜிக். உங்க சமையல் வேலையும் ஈஸியாகும், பணமும் மிச்சமாகும். எல்லாத்தையும் விட ஒரு சீக்ரெட் ப்ரோ டிப் இப்போ சொல்ல போறேன். கண்மணி அக்கா இப்போ ஒரு ஸ்டாக் டைரி மெயின்டைன் பண்றாங்க. இதுதான் அவங்க வீட்டோட ஒரு குட்டி பட்ஜெட் ஆஃபீஸ். சமைக்கும்போது எந்த பொருள் தேருதோ அத அப்பவே இந்த இன்வென்ட்ரி டைரியில நோட் பண்ணிடுவாங்க. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? கடைக்கு போற அன்னிக்கு மொத்த கிச்சனையும் கிளறி என்ன இருக்கு என்ன இல்லன்னு தேடுவோம். ஆனா கண்மணி அக்கா அப்படி இல்ல. டப்பா காலியான அந்த நிமிஷமே என்ட்ரி போட்டுடுவாங்க. இதனால கடைசி நேரத்துல ஐயோ கடுக மறந்துட்டோமே, உளுந்து தீர்ந்துடுச்சேன்னு திரும்ப திரும்ப கடைக்கு ஓடி உங்க பொன்னான நேரத்தையும் வீணாக்கி தேவையில்லாம பெட்ரோல் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. செல்வராஜ் அண்ணன் கடைக்கு போகும்போது கண்மணி அக்கா தயார் பண்ண அந்த ஃபைனல் ஷாப்பிங் லிஸ்ட தாண்டி ஒரு பொருளை கூட வாங்க விட மாட்டாங்க. இதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பொதுவா நம்ம சூப்பர் மார்க்கெட் போனா அங்க இருக்கிற அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் மற்றும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ விளம்பரங்களை பார்த்து மயங்கி நம்ம லிஸ்ட்ல இல்லாத அன்னெசசரி ஸ்நாக்ஸ் மற்றும் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸை கூடையில போட்டுடுவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்கு மட்டுமே 300 முதல் 500 ரூபாய் வரை செலவாகியிருக்கும். ஆனா இப்போ கண்மணி அக்காவோட இந்த ஸ்ட்ரிக்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் காரணமா அந்த தேவையற்ற செலவுகள் எல்லாமே அவுட். லிஸ்ட்ல இல்லாத எந்த பொருளும் வீட்டுக்குள்ள வராது. ஸ்ட்ரிக்ட் டு த லிஸ்ட், இதுதான் அவங்களோட தாரக மந்திரம். இந்த ஒரு சின்ன பழக்கம் மட்டும் மாசம் 500 ரூபாய் வரைக்கும் ஈஸியா மிச்சப்படுத்தும். தேவையில்லாத ஆசையில வாங்குற இந்த இம்பல்ஸ் பையிங்க தவிர்த்தாலே உங்க சேமிப்பு தானா உயரும். உங்க வீட்லயும் இந்த ஸ்மார்ட் grocery பிளானிங் முறைய ஃபாலோ பண்ணி பாருங்க. இது உங்க பணத்தை மட்டும் இல்ல, தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸை தவிர்க்கிறதுனால உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் சேர்த்து பாதுகாக்கும். பாத்தீங்களா, கண்மணி அக்காவோட ஸ்மார்ட் திங்கிங், செல்வராஜ் அண்ணனோட கோஆப்ரேஷன், இப்போ அவங்க கிச்சன் ஒரு சேவிங்ஸ் மெஷின் ஆயிடுச்சு. கிச்சன் பார்க்க நீட்டா இருக்குங்கிறத விட தேவையில்லாத செலவுகளை குறைச்சு மாசம் 1000 ரூபாய் வரைக்கும் சாலிடா மிச்சம் தருது. இதுதாங்க ஸ்மார்ட் ஹோம் மேனேஜ்மெண்ட். உங்க வீட்லயும் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிச்சன் ஹேக்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல சொன்ன டிப்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கிச்சன்ல நீங்க எப்படி பணத்தை மிச்சப்படுத்துவீங்கன்னு எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், வீடியோல பார்த்த மாதிரி இந்த டிரான்ஸ்பேரண்ட் ஜார்ஸ், ரேக்ஸ் மற்றும் மளிகை பொருட்களோட பெஸ்ட் ஆன்லைன் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க உடனே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான மணி சேவிங் ஐடியாவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.